அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாவம் புண்ணியம். பாவம் புண்ணியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக பாவ புண்ணியம் இருக்குது. பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பிறவி இருக்கும். இப்போது ஒருத்தவங்க நிறைய பாவம் செய்கிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க இந்த பிறவியில் அப்படின்னும்போது அவங்களுக்கு அடுத்த பிறவியில் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் பிறந்து கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுவே ஒருத்தர் புண்ணியத்தை நிறைய சேர்த்துட்ருக்காரு இந்த பிறவியில் அப்படின்னா, அவர் அடுத்த பிறவியில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும், எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் மகான்கள் நீங்கள் பாவத்தை சேர்க்காதீங்க, புண்ணியத்தை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பாவம் புண்ணியம் பற்றி தெரியாது. ஆனால் மகான்களுக்கு நம்மளை பார்க்கும்போதே இவன் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கான், இவன் இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம அவங்கள பார்க்கும்போது கூட்டத்தில் ஒரு 20-30 பேர் இருந்தாலும் கரெக்டாக ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு பேசுவாங்க, இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாவம் செய்யாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு 50 ரூபாவோ, உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாவோ ஏதாவது அவங்களுக்கு காசாக கொடுக்காம ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க காலையில், இல்லை ஒரு மதியானத்தில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருக்காவது. நீங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சாப்பாடை விட எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. பசி தான் ஒருத்தருக்கு மிக மிக கொடுமையான ஒரு வியாதி, துன்பம் நிறைந்த ஒன்று. அப்போது நீங்கள் அந்த உணவு அவங்களுக்கு அளிக்கும்போது அவங்க உங்களை வாழ்த்துறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய வயிறு உங்களை வாழ்த்தும். எனக்கு உணவு கொடுத்தீங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா நம்மளை வாழ்த்தும். அப்போது அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், துயரங்கள்லாம் கொஞ்சம் போய் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுக்கு புண்ணியம் சேரும். புரியுதுங்களா? அதுக்கு தான் அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி மொண்டு கொடுக்கறது, முதல்ல அந்த வயிறை குளுமை பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ தான் சாப்பிட்றீங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்துலலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இலைய போட்டுட்டு சாதத்தை வச்சு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறதுக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க முதல்ல வேண்டான்னுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. எங்கள் தாத்தா சாப்பாடு போடாமல் அனுப்பக்கூடாது, அதனாலேயே எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நான் சொல்கிறது இப்போ கிடையாது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது வரவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணும்போது, அன்னதானமோ இல்லை சாப்பாடோ எது செஞ்சாலும் நம்மளுக்கு புண்ணியம் கூடும். சரிங்களா? புண்ணியம் கூடும்போது நம்ம எந்த ஒரு துன்பமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கும் தருவாயில் ஒரு நிம்மதியான மரணத்தை நம்ம அடைய முடியும். புரியுதுங்களா? என்ன நிம்மதியான மரணம்னு நீங்கள் கேட்பீங்க. நிம்மதியான மரணம்னா, இப்போது நம்ம போய் படுக்கும்போதே தூக்கத்திலே உயிர் பிரியும். அதே போல் நல்லா இருப்பாங்க,
டக்குன்னு மரணம் அடைவாங்க. இப்போது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல மரணம். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஒரு 10 நாள் 20 நாள் அங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு ஏன்டா இருக்கோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறமா வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. புரியுதுங்களா? எல்லாருமே வந்து மரணத்தை வந்து நல்ல விதமாக நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறது, மரணம் வந்து நம்ம இறக்கும்போது நம்மளுக்கே தெரியக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டு அந்த உயிர் வந்து பிரியக்கூடாது. கஷ்டப்படாமல் அந்த உயிர் வந்து போகணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இதுவை சொல்கிறேன். பாவத்தை சேர்க்காதீங்க, புண்ணியத்தை சேருங்க. நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் குடும்பத்துலேயோ இந்த விஷயம் நடந்திருக்கலாம். பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் இறக்க மாட்டாங்க. நைட்டு படுப்பாங்க, காலைல போய் எழுப்புனா எழுந்துக்க மாட்டாங்க. நைட்லேயே வந்து உயிர் பிரிஞ்சிருக்கும். அப்போது அந்த மாதிரி உயிர் பிரியறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை சேர்க்காம முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேருங்க. நீங்கள் வந்து யாருக்கும் வந்து ஒரு பணமாகவோ ஒரு பொருளாகவோ யாருக்குமே கொடுக்காதீங்க. உங்களை தேடி வந்து ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்களே போய் உங்கள் கையால் ஒரு டிஃபனோ இல்லை சாப்பாடோ வாங்கி அவங்க கையில் கொடுங்க. அப்படி எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், எனக்கு காசு தான் வேணும், காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்கள உங்கள்கிட்ட இருந்து விரட்டி அடிச்சிருங்க. அவங்க வந்து பசியால் இல்லை, அவங்களுக்கு வந்து பணம் தான் வந்து குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யார் ஒருத்தர் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுங்க. பணமாக கேட்குறவங்களுக்கு எக்காலமும் பணத்தை கொடுக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யணும், ஒரு இடத்துக்கு போகணுன்ற அந்த மனப்பான்மை இருக்காது. நம்ம பிச்சை எடுத்தே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதை வந்து நம்மளே வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. பசியால் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றம் நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க இன்புற்று.